இந்த சட்டமன்றத்தை பொறுத்தவரையில் ஸ்டாலின் ஒரு உண்மையான பொறுப்புமிக்க எதிர்க்கட்சி தலைவராக நடந்து கொள்வதற்கு விரும்புகிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவரை நெறிப்படுத்தக்கூடியவர்கள் இருந்தால் அவர் மிகச்சரியான பாதையில் செல்லக்கூடியவராகத்தான் இருப்பார். நான் திட்ட கமிஷன் உறுப்பினராக இருந்த பொழுதே பார்த்திருக்கிறேன். அவர் அசோக்வர்தன் ஷெட்டி என்கிற நேர்மை சார்ந்த திறமை உள்ள மிக அற்புதமான ஒரு அதிகாரியை தன் பக்கத்தில் வைத்துக் கொண்டதன் விளைவுதான் அவர் ஊரகத்துறையினுடைய பொறுப்பில் அற்புதமான சாதனைகளை அவரால் செய்ய முடிந்தது. இன்றைக்கும் அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆவாவேலு, துரைமுருகன், பொன்முடி என்று பழைய மனிதர்களையே வைத்துக் கொண்டிருக்காமல் நல்லவர்களிடம், நேர்மை சார்ந்தவர்களிடம் ஒரு திங்க் டேங்க் என்று சொல்லுவார்கள். எப்பொழுதுமே மிகப்பெரிய தலைவர்கள் தங்களுக்கான ஒரு திங்க் டேங்கை வைத்திருப்பார்கள். அப்படி ஒரு ஃபீட்பேக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல குழுவை அவர் தனக்கு பின்னால் வைத்துக்கொண்டு சட்டமன்றத்தில் எவற்றையெல்லாம் முன்வைத்து ஆரோக்கியமாக எப்படி விவாதங்களை கொண்டு செல்வது என்ற நிலையில் அவர் சிந்தித்தால் நிச்சயமாகவே ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவராக அவராலும் பரிணமிக்க முடியும். முன்பு மாதிரி சட்டமன்றம் என்பது வெறுமனே மேசையை தட்டுகின்ற சட்டமன்றமாக இனி இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்றுதான் நினைக்கிறேன்.